எம்ஜிஆர் கட்சி வந்ததில் கொஞ்சம் முன்னால் கொஞ்சம் ரொம்ப எங்களுக்கு ஏழை மக்களுக்கு பார்த்தாங்க. இப்போ அதே கட்சி வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கெல்லாம் ரொம்ப சலுகை பண்ணார் எம்ஜிஆர் எல்லாம். இப்போ எங்களுக்கு வீடு வசதியில் கொஞ்சம் இடம் கொடுத்ததே அவங்க தான். கரண்ட்டெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க எங்கள் ஊரில். இப்போ கொஞ்சம் ரொம்ப கரண்ட்டு பில் கட்டுறோம். பசங்க படிப்புக்கு எஸ்டி இல்லாமல் ரொம்ப நாங்கள் சிரமப்பட்டோம். எங்களுக்கு எஸ்டி வந்தே 3 வருஷம்தான் ஆச்சு. இப்போ நாங்கள் படித்தா கூட எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை பசங்களுக்கு. இப்போ எங்களுக்கு எஸ்டி வந்து கூட என் பசங்களுக்கு படித்து காலேஜ் முடிச்சுட்டு இருக்கிறாங்கல்லாம். அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு நல்லா கிடைக்கணும். எங்களுக்கு கூட கௌரவமாக இந்த மக்களே நாங்கள் நல்லா இருக்கணும். இப்போ 10,000 ரூபாய் கொடுத்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் பசங்களுக்கு படிப்புக்கு எங்கள் வீட்டு செலவுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் உங்கள் கட்சி வரணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எடப்பாடியார் இப்போ அறிவிச்சிருக்கிற 10,000 ரூபாய் திட்டம் ரொம்ப வரவேற்கக்கூடிய திட்டம். மக்கள் இந்த 5 வருஷத்தில் வரி சுமையால் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய விலைவாசி ஏற்றம், மக்களுங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொரோனா காலத்தில் எடப்பாடியார் ஆட்சியில் மத்திய அரசாங்கக்கிட்ட நிறையா ஒத்துழைப்போடு இருந்து நல்ல திட்டங்களெல்லாம் கொண்டாந்து மக்களை ஒரு பெரிய ஆபத்துலேருந்து மீட்ட ஆட்சி அதிமுக ஆட்சி. மறுபடியும் அதிமுக ஆட்சி அமைஞ்சனா மக்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சுபிட்சமாக தான் இருக்கும், நல்லா இருப்பாங்க. இப்போ பார்த்தோம்னா இந்த 10,000 ரூபாய் இல்லாமல் கூட நடுத்தர குடும்பங்கள் எவ்வளோ இருக்குது. இப்போ அந்த 10,000 ரூபாய் இப்போ கொடுக்குறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 10,000 ரூபாய் கொடுக்குறது ரொம்ப நல்ல வரவேற்க திட்டம் தாங்க. நிறையா பாதிப்பு கலைஞர் உரிமை தொகைன்னு திமுக ஆட்சியில் கொடுத்துன்னு இருக்கிறாங்க. ஆனால் அது 100% எல்லா மக்களுக்கும் போய் சேரலை. பாதி பேருக்கு தான் போகுது, பாதி பேருக்கு போகிறதில்ல. அதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நிவாரணமாக இருக்கும். அதனால் நல்ல திட்டம் தான் அந்த திட்டம். அந்த 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா குடும்பத்துக்கு ஒரு நல்லா எடுத்துக்காட்டாக அமையும். ஆண்களுக்கு இலவச பஸ் நிற்கிறாரு. அந்த ஆண்கள் இப்போ இலவச பஸ் இருக்கிறனால எங்களுக்கெல்லாம் ரொம்ப சௌக்கியமாக ஏற்படும். குடும்ப அட்டைக்கு 2,000 ரூபாய் நிற்கிறாரு. குடும்ப அட்டை அனைத்து குடும்ப அட்டைக்கும் நிற்கிறார். இப்போ சில அட்டைகளுக்கு தான் கிடைக்குது, சில அட்டைக்கு கிடைக்கல. இது எங்களுக்கெல்லாம் ஒரு துணையாக இருக்குன்னு நான் நம்பிக்கைப்படுறேன். அது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா வேலை வாய்ப்பு இல்லை, இந்த வெயில் காலம், இந்த மாதிரி சூழ்நிலை, விலைவாசியினுடைய சூழ்நிலைகள்லாம் அந்த 10,000 ரூபாய் இருந்துச்சு குடும்பத்தை ஒரு சீர்கட்டுன்னு போகிறதுக்கு ஒரு சௌகரியமாக இருக்கும். நடுத்தர மக்களுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும்.